பம்மலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம். நீர்நிலைகள் பிரச்சினைக்கு தீர்வு தருவோம். வேட்பாளர் கார்த்திகேயன் உறுதியளித்தார். பம்மலில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே நடைபெற்றது. தற்போலியான நீர்நிலைகள், சாலை வசதிகள் உள்ளிட்ட முக்கிய பொது பிரச்சினைகள் குறித்து கட்சி வேட்பாளர் மற்றும் மருத்துவரான கார்த்திகேயன் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை காலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதும், வெயிலில் குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் கடுமையான பிரச்சினைகள். பல்லாவரம் பகுதியில் உள்ள பொது நீர்நிலைகளில் உள்ள நீரை குடிக்க முடிந்தால்தான் நான் வேட்பாளராக நிற்பேன் என்று சவால் விடுத்தார். மேலும் கிறிஸ்தவர்களின் கல்லறை பிடுங்கப்பட்ட விவகாரம் மற்றும் அஸ்தினாபுரம் திருசபை இடிப்பு முயற்சியை நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தியதாகவும் கூறினார். சாலை, கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், வெற்றி பெற்றால் நிலத்தடி நீரை உயர்த்த நிரந்தர தீர்வு வழங்குவோம் என்று உறுதியளித்தார். முன்கூட்டியே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதால் மக்களிடையே தங்கள் கொள்கைகளை விளக்க அதிக வாய்ப்பு கிடைக்கும் என்றார். பல்லாவரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. அங்க ஒருத்தர் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் விதைகளா இருக்கிற தம்பிகள் விருட்சமாக்கிட்டு இந்த பள்ளைப்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. கூட்ட குரலுக்கு ஓடி வந்து என்னான்னு கேட்கிற தம்பியா இருக்கிறாரு. அதே மாதிரி வேட்பாளர் அறிவிக்கும் போது தம்பி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் இன்னைக்கு பொதுமக்களை சந்தித்து வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் கட்சியினரால் ஒரு அறிமுக கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இங்கே பல்லாவரத்தின் வேட்பாளராக இன்று முதல் என்னுடைய பணியை தொடங்கி மக்களை கொண்டு போய் சந்திக்கலாங்கிறதுக்கு உண்டான வேலைகளை தொடங்குறோம். பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைனா இல்லைங்க, சென்னை முழுவதுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம மீண்டும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். மழை வெள்ள காலம் அப்படின்னு வந்துருச்சுனாக்க முழுக்க தண்ணி தேங்கி நிற்கிறதும், வெயில் காலம் அப்படின்னு வந்துருச்சுனாக்க முழுவதுமாக வறண்டு போய் தண்ணி குடத்தை தூக்கிட்டு அலையிறதுமாக மக்கள் இருக்கிறாங்க. அதை நாம நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சரியான தீர்வுகளோட அது சரி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறத உறுதியாக சொல்றோம். அது மட்டும் இல்லாம இங்க பொதுமக்களின் பிரச்சனையாக பலது இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்தவ அமைப்பிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கல்லறை இங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. நேற்று அஸ்தனாபுரத்துல அவர்களுக்கு இருந்த சர்ச்சை இடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இப்ப கல்லறையும் நாங்க மீட்டு கொடுப்போம் அப்படிங்கறத நம்ம சொல்லி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து பாருங்க. நீங்க சாலை வசதியிலிருந்து இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். சாலை வசதி ஒரு சாலை இங்க சரியா இருக்கான்னு பாருங்க. நான் இங்க அதிமுக சார்பாகவோ அல்லது திமுக சார்பாகவோ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிச்ச பிறகு கூட சொல்றேன், ஒரே மேடையில கூட நம்ம விவாதிப்போம். இங்க இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையில நீங்க இறங்கி ஒரு வாய் தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னாக்க நான் வேட்பாளராக நிக்கல, இறங்கி போயிடுறேன். ஏன்னா நீர்நிலைகள் அவ்வளவு மோசமாக இங்க பராமரிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவு தூரம் கேவலமாக இருக்கிறது. இதை மீட்டெடுத்து நாம எல்லாரும் ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி குடிச்சோம். இங்க இருக்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் எங்க இருந்து தண்ணி குடிக்கும் அப்படிங்கிற கேள்வி அண்ணன் சீமான் கேட்கறதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பொது இடத்துல ஒரு தண்ணீரை ஒரு வாய்க்கு நீங்க குடிக்கிறத விடுங்க, இறங்கி குளிச்சுட்டு சர்ம வியாதி இல்லாம வெளில வர சொல்லுங்க. அந்த அளவுக்கு இங்க தண்ணி இருக்கான்னு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு மோசமான நிலையில இங்க வாழ்வாதாரத்தை மாற்றி விட்டார்கள்ங்கிறத அதை நாங்க மீட்டெடுத்து மீண்டும் இங்க ஒரு சரியான வாழ்நிலையை சுற்றுச்சூழலோடு வாழக்கூடிய நிலையை இங்கே சென்னைக்குள்ளேயும் உருவாக்க முடியுங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உறுதியாக வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமாக இருக்குங்க. மற்ற எந்த கட்சியினுடைய விட நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுங்கிறது மிக வீரியமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இப்பொழுதுக்கே எங்களுக்கு வேட்பாளர் அறிவிச்சதுனால எங்களுக்கு அது ஒரு முன்னோட்டமாக அது நாங்கள் முன்னோடியே போய் மக்களை போய் சந்திப்பதற்கும் எங்கள் கொள்கையில கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மக்களிடத்துல நாங்கள் முன்வைக்கிய திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் எங்களுக்கு இருக்கும். அதை நாங்கள் நிச்சயமா செய்வோம். சரி, இப்போ பல்லாவரம் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலயும் கால பிரச்சனைலாம் இருக்கு, நிறைய இருக்கு. மழையில அடைச்சிருக்கு. இது எந்த ஆட்சி வந்தாலும் ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கு. பம்மல் மூங்கில எப்போ அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க சட்டமன்ற உறுப்பினர் இது தீர்வு நிரந்தரமா இருக்கு. உறுதியாக இப்ப நீங்க இந்த கால்வாய்க்கு உண்டான பிரச்சனைகளுக்கு அல்லது இந்த மழை வெள்ளத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ இவங்க செய்யக்கூடிய வேலைன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா என்ன தெரியுமா, புளியோதரை கட்டிட்டு மக்கள்கிட்ட கொடுக்கறது தான். அப்ப இந்த புளியோதரை கட்டிட்டு கொடுக்கறது தான் இவருடைய தீர்வா அப்படின்னா 50 ஆண்டு காலமா நீங்க ஆட்சி செய்றீங்கன்னாக்க வெள்ளமே வராத ஒரு நிலையை உருவாக்குவது தானே தீர்வா இருக்கும். 4000 கோடியில திட்டம் போட்டு இங்க கால்வாயெல்லாம் அமைக்கிறாங்க. அந்த கால்வாய் முற்று பெற்றுருச்சான்னு கேட்டீங்கன்னா அங்கங்க இன்னைக்கு தேதியில உள்ள போய் பாருங்க, அங்கங்க மோட்டர் வச்சு அந்த மோட்டர்ல இருந்து தண்ணி இறைச்சிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க தான் கால்வா கட்டினீங்களா, அந்த கால்வாயில தண்ணி ஓடலையானாக்க நாங்க கட்டுனதுல ஓடலைங்க, அதனால மோட்டர் வச்சு இறக்கிறோங்கிறாங்க. இவர்கள் கட்டி இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க, ஒரு சொட்டு மழை நீர் கூட நிலத்தடிக்குள்ள போகாது.
எல்லாமே காவா வழியா ஓடி அது கூவத்துல கலந்து கூவம் கடல் நீர்ல கலக்கும். குடிநீருக்கு என்னங்க பண்ணுவீங்கன்னா நாங்க கடல் நீரை திரும்ப சுத்திகரிச்சு கொண்டு வருவோங்கிறாங்க. இது எப்படியான திட்டங்கிறத பாருங்க. நாங்கள் வந்தால் இங்க இருக்கக்கூடிய மழை நீரை சேகரிப்பதற்குண்டான திட்டங்களை நாங்கள் வகுத்து வச்சிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மழை நீரை நிலத்தடி நீராக உருவாக்கி அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான திட்டங்களை முன் வச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையுமே செயல்படுத்துவோம். நிரந்தர தீர்வை நாங்கள் கொடுப்போம். நன்றி சார்.